Welcome to Tamil Manga Explanation. If you like my content, subscribe to my channel. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னீசியம்ஸோட சாப்டர் 12 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. அப்பதான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் உங்க கருத்துக்களையே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் என்னால ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மாத்திக்க முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம போன சாப்டர் என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஹீரோக்கும் அமேலியாவோட எஸ்கார்ட் நைட் அதாவது பெர்னாப்புக்கும் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கும். ஹீரோ அட்டாக் பண்ணா பெர்னாப் பிளாக் பண்ணா, பெர்னாப் அட்டாக் பண்ணா ஹீரோ பிளாக் பண்ணி அப்படியே கதை கொஞ்சம் இன்டென்ஸா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெர்னாப்பும் நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான், ஹீரோவும் பெர்னாப் அடிச்சிருப்பான். பெர்னாப் இருந்துட்டு அமேலியா கிட்ட நீங்க உடனடியாக வெளியே போய் ஆகணும், இப்படியே போச்சுன்னா உங்களோட சேஃப்டியை நான் கேரண்டியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போலேருந்து என்னோட எல்லாத்தையும் கொடுத்து நான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதோட தான் போன சாப்டர் நமக்கு முடிஞ்சிருந்தது. இப்போ கதையோட ஓப்பனிங்கில் அமேலியாவை தான் காட்டுறாங்க. இப்போ அமேலியா இருந்துட்டு கில்சன் என்ன தைரியம் இருந்தால் இவன் இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மெர்ச்சன்ட் கில்டு பற்றின விஷயம்லாம் எந்த இடையில இந்த பைத்தியக்கார கில்சன் கிட்ட போய் சொன்னான்னு தெரியல. அவனுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. அவனை பற்றின ரூமர்ஸ், அந்த ஆர்க்கை கொன்னது, அவன் தங்கச்சி அசன்சியன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணது, கேனை தோக்கடிச்சது, எல்லா ரூமர்ஸும் உண்மைதான் போல. நான் அதெல்லாம் ஒரு லக்காவோ இல்லை பொய்யான இன்ஃபர்மேஷனாவோ தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நான் இங்க நிக்க வச்ச காட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா எல்லா காட்ஸும் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. பார்த்தா அங்க ஒருத்தர் மட்டும் நிக்கிறாங்க. அமேலியா அவங்கள பாத்துட்டு இருக்கா. அப்பதான் அவங்க திரும்புறாங்க. யாருன்னு பார்த்தா பெலிடா தான். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மை லேடி அப்படிங்கிறாங்க பெலிடா. அமேலியா ஆச்சரியமா பெரிடியம் மெய்டா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. பெலிடா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா கழுத்துல கத்திய வச்சு கொயட்டா இருங்க அப்படிங்கிறா. அமேலியாலாம் பீதியில பாத்துட்டு இருக்கா. பெலிடா இருந்துட்டு அமேலியா கிட்ட நீங்க ஒன்னும் இந்த அசிங்கமான ஸ்பைடரை மூஞ்சில வச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறா. நான் அது என்கேஜ்மெண்ட் செரிமனி அன்னைக்கு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒட்டு கேட்டேன். கவுண்ட் ரேஃபால்டோம் பெரிடியம் லாடோ பேசிட்டு இருந்தாங்க. உங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பைடர் உங்களை சுத்தி இருந்ததுனால கிரீப்பியா பார்த்தாங்க. ஆனா நீங்க அந்த ஸ்பைடரை வச்சு அவங்க எல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தீங்க. நீங்க இது எல்லாத்தையும் வச்சு பயப்படுத்த வைக்கணும், இல்ல எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படணும்னு நினைச்சீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா என்னைய மன்னிச்சிருங்க இது சொல்றதுக்கு, இது உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த ஸ்பைடர் மீச்சு கொண்டுறாங்க பெலிடா. நீங்க இதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க பெலிடா. இப்போ பேனலில் மூவ் பண்ணி நம்ம ஹீரோவும் பெர்னாப்பும் சண்டை போடுறதா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு இந்த ஏர்லாம் கொஞ்சம் ரஃபா இருக்கு, இவங்கிட்ட ஒரு ஓவர் மீலிங்கான அமௌண்ட் ஆஃப் மானா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ பெர்னாப் இருந்துட்டு நீங்க ஒரு என்டர்டெய்னிங்கான ஆப்போனண்ட் தானே கேட்டீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு லோலி மெஷினரி தான் சொல்லுவான், நீங்க இது சொல்லிட்டு நீங்களே ஒரு நோபல்னு சொல்லிக்கிறீங்களா எங்க லேடி மாதிரி அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் ஒரு நோபல் தான், ஆனா ஒரு சாதாரண எஸ்கார்ட் நைட்டா இருந்துட்டு நீ என்னை இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கான பொசிஷனுக்கு வராங்க. இப்போ எங்களோட கில்சன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னாப் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். பெர்னாப் இருந்துட்டு எங்களோட நோபிலிட்டி அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிறான். பெர்னாப் இருந்துட்டு விடாம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோக்கே நிமிஷத்துல பீதியாயிருது. பெர்னாப் விடுற மாதிரியே தெரியல, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ எல்லா அட்டாக்ல இருந்தும் ஜஸ்ட் மிஸ்ஸாக தான் தப்பிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருந்துட்டு இவன் ஸ்வாடை ரொம்ப வேகமாக வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதோட முடிப்போம் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் பெர்னாப்பை. ஹீரோ நம்ம பெர்னாப்க்கு அட்டாக் பண்றதுக்கு டைமிங்கே கொடுக்காம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ பெர்னாப் இருந்துட்டு அப்படியே அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு அதையும் தடுத்துடுறான். பெர்னாப் இருந்துட்டு அப்படியே அவன் ஸ்வாடை சொல்லட்டி அப்படியே இன்னொரு அட்டாக் பண்ண வரான். அதையும் நம்ம ஹீரோ இருந்துட்டு எப்படியோ தடுத்துடுறான். இப்போ எங்களோட கில்சன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு அட்டாக் பண்ண வரான். பெர்னாப் இருந்துட்டு இதுதான் உங்களோட ஃபைனல் அட்டாக்கா இருக்க போகுது அப்படிங்கிறான். இப்போ அட்டாக்கும் பண்றான். ரத்தமும் அப்படியே தெரிச்சிட்டு இருக்கு. பெர்னாப் அப்படியே ஆக்ரோஷமா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ எப்படியோ அவன் ஷோல்டரை வச்சு அந்த ஸ்வாடை தள்ளி எப்படியோ தப்பிச்சிருக்கான். ஹீரோ அப்படியே பெர்னாப்பே அட்டாக் பண்றான். பெர்னாப் இருந்துட்டு நான் ஒரு நிமிஷத்தை கூட என் கவனத்தை செதற விடக்கூடாது, இல்லைன்னா என் கதை அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாடை வச்சு பெர்னாப்பை மறுபடியும் அட்டாக் பண்றான். பெர்னாப் இருந்துட்டு அவன் அட்டாக் பண்ண நேரத்துல நம்ம ஹீரோ அப்படியே எட்டி உதச்சிடறான். அதுக்கு பெர்னாப் இருந்துட்டு இதுதான் டிஃப்ரென்ஸு, உங்களை மாதிரி ஸ்வாடை என்டர்டைன்மெண்ட்டுக்காக தூக்குற உங்களுக்கும் எனக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பறந்துட்டு போய் செவுத்து மேலே இடிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே இது என்டர்டெய்னிங்காக தான் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஓவர் மீனிங்கான ஸ்பீடு, ரேஞ்சு, கான்சிக்யூட்டான அட்டாக்லாம் அந்த ஃபைட்டோட கண்ட்ரோல் அப்படியே ஃப்ளோவாக கொண்டு போகுது. நான் கிட்ட போய் அவனை கவுண்டர் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இன்ஸ்டன்ட்டாக செத்துருவேன் அப்படிங்கிறான். இந்த ஸ்வாட் ஃபைட்டில் என்னோட ஸ்வாடை அவன் முக்கால்வாசி லாக் பண்ணதான் ட்ரை பண்ணுறான்.
பண்ணுறான், என்னால் அந்த ஸ்வாடை வெளியே எடுக்க முடியாத மாதிரி ட்ரை பண்ணுறான், இந்த என்னோட கரண்ட் மானாவை வச்சுட்டு என்னால் இவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் நான் என்கிட்ட இப்போ இருக்கிற மானாவை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். இவனை தோக்கடிக்கலனா இது எனக்கு ஒரு ஷேமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ இருந்துட்டு உன்னை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூனிக் மானா கல்டிவேஷன் டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவன் ஹீரோ கிட்ட இருந்து அப்படியே பூஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா நமக்கு தேர்டு கோரை அன்லீஸ் பண்ணுறான். தேர்டு கோரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எஸ்கார் நைட் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோ யூஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு தேர்டு கோரை அன்லீஸ் பண்ண உடனே பெர்னாப்பை பார்த்து போடுறான். அவன் ஸ்வாடை கொண்டு வந்து பெர்னாப் முன்னாடி வைக்கிறான். நம்ம ஹீரோ பெர்னாப் அட்டாக் பண்ணுற அட்டாக்லாம் அப்படியே பிளாக் பண்ணுறான். ஒவ்வொரு அட்டாக்காக பிளாக் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான். பார்த்தா நம்ம பெர்னாப்போட ஸ்வாடே அங்கிட்டு போய் விழுந்துருது. பெர்னாப் இருந்துட்டு அப்படியே ஆச்சரியமாக எங்களால் கில்சன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எப்படி இவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவான மானாவை இந்த காம்பேட்டில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இப்போ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ பெர்னாப்பை அட்டாக் பண்ண போயிருப்பான் இல்லையா, நம்ம ஹீரோ பெர்னாப்பை அப்படியே தோக்கடிச்சிட்றான். அங்கே யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேலியா தான் சொல்லியிருப்பா. அமேலியா நம்ம ஹீரோவை பார்த்து எடுத்துக்கோங்க, அந்த 10,000 கோல்டு எடுத்துகிட்டு என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இதை முன்னாடியே கைண்டாக கேட்கும் போதே நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப நல்ல விஷயம், நம்ம வந்து ஒரு லவர்கள் சண்டைன்னு சொல்லிக்கலாமா, என்ன இது ஒரு டூ மச்சான லவர்களோட சண்டை, நம்ம கருத்துல கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருந்தனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அமேலியாவை பார்த்து அமேலியா உனக்கு ஒரு பேட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அந்த ஃபீஸ் இப்போ வந்து 20,000 கோல்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது கைஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்புறம் என்னோட சேனலில் ஏதாவது மாற்றணும்னா அது கமெண்ட் தெரிவிங்க. அப்போ தான் என்னோட சேனலில் ஏதாவது மாற்ற முடிஞ்சால் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குவேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.